ஆசிரியர்களின் போராட்டம் காரணமாக பள்ளிகளின் செயல்பாடுகளில் பாதிப்பு இல்லை என்று அரசு விளக்கம் அளித்துள்ளது. அனைத்து அரசு பள்ளிகளும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுத் தேர்வுகள் எழுதும் மாணவர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தொடக்க கல்வி இயக்குநர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநருடன் எமது செய்தியாளர் சங்கரன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். தொகுப்பூதிய காலத்தில் பணிபுரிந்த காலத்தை முறைப்படுத்தி முறையான பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும். மத்திய அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு இணையான ஓய்வூதியத்தை தமிழக பள்ளி ஆசிரியர்களுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது உட்பட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் கடந்த 3 நாட்களாக நேற்று முன்தினத்திலிருந்து வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பள்ளிகள் கிடையாது என்பதால் மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இன்று பள்ளிகள் துவங்கியுள்ளதால் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் தரப்பில் கூற. அதே நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பிலும் தொடக்க கல்வித்துறை சார்பிலும் மாணவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் உரிய மாற்று ஏற்பாடுகள் செய்துள்ளதாக கூறுகின்றனர். இதுகுறித்து தற்போது பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரிடம் கேட்கலாம். சார், இப்போ பள்ளிகள் எந்த அளவுக்கு திறந்திருக்கு, இதனால மாணவர்கள் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, அதை பத்தி சொல்லுங்க. ஆசிரியர் சங்கங்களின் தொடர் மறியல் போராட்டத்தின் அடிப்படையாக வைத்து கடந்த வாரமே எந்தெந்த பள்ளிகளில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட என்ற புள்ளிவிவரம் எடுக்கப்பட்டு அதற்குரிய மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய முதன்மை கல்வியிலும் மற்றும் மாவட்ட தொடக்க கல்வி அறிக்கையின் அடிப்படையில் அனைத்து பள்ளிகளிலும் திறந்து பள்ளிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஓரிரு பள்ளிகளில் ஆசிரியர்கள் முழுமையாக போராட்டத்தில் ஈடுபடுகின்ற பள்ளிகளுக்கு மட்டும் ஆசிரியர் பயிற்றுநர்கள், சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், பயிற்சி ஆசிரியர்களை கொண்டு பள்ளி திறக்கப்பட்டு மாணவர்களுக்கு தேவையான பாடங்களை கற்பித்து வருகின்றார்கள். சார், இப்போ இதனால மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? குறிப்பா பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா, அதை பத்தி சொல்லுங்க. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பாதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பல சங்கங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடவில்லை. மேலும் மாணவர்களுடைய நலன் கருதி அனைத்து ஆசிரியர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். பொதுவாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்குரிய அனைத்து பாடங்களும் முடிக்கப்பட்டு தற்போது ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் பாடங்கள் போய்கொண்டிருக்கின்றன. ஆசிரியர்கள் அந்த வகுப்புகளுக்கு போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் முழுமையாக வருகை புரிந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் மாணவர்களுக்கு தேவையான ரிவிஷன் செய்து கொண்டிருக்கிறார்கள். சார், இப்போ தொடக்க கல்வித்துறையில் சார்பில் இயங்கக்கூடிய ஆரம்ப மற்றும் நடுநிலைப் பள்ளிகளுடைய நிலைமை எப்படி? அங்கு மாணவர்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க, ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க, நீங்க என்னென்ன மாற்று ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. தொடக்க நடுநிலைப் பள்ளிகளை பொறுத்தவரையில் பள்ளிக்கு வராத ஆசிரியர்கள் உள்ள பள்ளிகளுக்கு வேறு பள்ளிகளில் இருந்து மாற்றுப் பணியின் மூலமாக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோல பயிற்சி ஆசிரியர்கள், சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் இவர்கள் உதவியுடன் பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவர்களுக்கு கற்பித்தல் பணி எந்த விதத்திலும் தடைபடாத வண்ணம் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.